இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னென்ன வழியான மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 ஆப்ஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஆப்ஷன் தான். ஆன்லைன் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆன்லைன்லயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மெத்தட் தான் ஆன்லைன் ஆப்ஷன். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்குனே அபிஷியல் ஆப்போ இல்லைன்னா அபிஷியல் வெப்சைட்டோ இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, அப்படி அதுவும் இல்லைன்னா ஏதாச்சும் புரோக்கரேஜ் ஆப்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க அந்த புரோக்கரேஜ் ஆப்ஸ் மூலமா ஆன்லைன்ல நீங்க நினைக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். செகண்ட் வே என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். லைக் AMFIல ரெஜிஸ்டர் பண்ண ஒரு பினான்சியல் அட்வைஸரோ இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் வே என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் தான். ஸோ ஆஃப்லைன் என்ன பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்திலே ஏதாச்சும் மியூச்சுவல் ஃபண்ட் பிரான்ச்சோட ஆஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே டைரக்டா அங்க போய் ஃபார்ம் ஃபில் பண்ணியோ இல்லைன்னா செக் கொடுத்தோ நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த 3 வேயுமே நான் சொல்லிட்டேன். நீங்க ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னா இந்த 3 வேஸ்ல எந்த வழியா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்ப எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப நீங்க ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபண்டோட ப்ரீவியஸ் ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணிடாம ஒரு சில கீ வேல்யூஸ்லாம் நீங்க பார்க்கணும். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க் அட்ஜஸ்டட் கீ வேல்யூன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு கீழே உங்களுக்கு 2 வேல்யூ வரும், ஆல்பா